வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது புது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தங்கள் வருது அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ராசி, ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து 10ஆம் தேதி 3 புதிய ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு மற்றும் 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது கொஞ்சம் நிலபுலன்கள், சொத்து சோகங்கள் எதாவது வாங்கலாமா, அப்பா அம்மா கிட்டேருந்து ஏதாவது சொத்து வருமாங்கிற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் சில நேரங்கள் வந்து ஏதாவது சொத்து வித்துலாமாங்கிற எண்ணங்களும் கண்டிப்பாக வருங்க. ஸோ அது வந்து நீங்கள் பிளான் பண்ணிங்க, எது ப்ராஃபிட்லுங்கிறது வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்க ரொம்ப நல்லது. மற்றபடி 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ராசியிலே உச்சமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள், புதுசாக நான் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெரிய திட்டம் போட்டு நான் பண்ண போகிறேன்னு சொன்னிங்கன்னா அதனால் ஸ்ட்ரெஸ் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏன்னா உச்சம் அடைகிறது வந்து பார்த்திங்கன்னா ராசியில் அது 3 8ஆம் அதிபதி வரும்போது தேவையில்லாத ஒரு கலக்கங்களை ஏற்படுத்தும், தேவையில்லாத சந்தேகங்கள், அப்புறம் இது இடம் மாறினா எனக்கு பெருசாக வந்துடும், பெருசாக காசு வந்துடும், ஆசை காட்டி மோசம் போகிறதுக்கான வாய்ப்புகளும். இந்த ஒரு மாதம் வந்து புதிய டெசிஷன் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் சுக்கிர தசா புத்தி அந்த நடக்கிறோம், கண்டிப்பாக எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன், 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, நிலபுலன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கணவன் மனைவி ரொம்ப சிறப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ராசியிலே உச்சம் அடையும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ தேவையில்லாத ஒரு புதுசாக நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பரபரப்பாக வந்து ஒரு பேராசையில் பண்ணி அதனால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு, அதனால் தூக்கம் போயிடும். அதுக்கப்புறம் ஐயோ இப்படி பண்ணிட்டேன்னா இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடும் ஒரு பயம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்னா தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கிறதுக்கான, வெளிநாட்டில் இருக்கணும் தேவையில்லாத ஒரு பிரச்சனையோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 10ஆம் அதிபதியான குரு வந்து 3ல் இருக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் போடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 11ஆம் அதிபதியான சனி வந்து 12ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் வந்து அதுக்கான எக்ஸ்பேன்ஷனுக்காக நம்ம வந்து கொஞ்சம் அலையிறது, கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எதுக்கு செலவு பண்ணுறோம், எதுக்கு வீண் செலவு எதுன்றதை வந்து நம்மளே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்க. ஸோ இதுக்கு மேல் பார்க்க போகிறது தசாபதி பலன். மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபதி, சூரியன் வந்து 6ஆம் அதிபதி வந்து 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. மற்றபடி வந்து மீன லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 10 மற்றும் 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்லா வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பாக. பட் இருந்தாலும் கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து ராகு வந்து ராசியிலே இருந்து அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய என்ன தான் பெரிய முயற்சி எடுத்தாலும் நிறைய செலவு பண்ணுற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும், நிறைய அலைச்சல்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மீன லக்னமாக வந்து குரு தேசாவது 10ஆம் அதிபதி 3லும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள், புதிய தொழில் சம்மந்தமான விஷயம், நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ தொழில் ஒப்பந்தம் கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கும், பட் ஸ்லோ ப்ராசஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து சனி தேசாவது, சனி வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதி வந்து 12ல் இருக்கும்போது நிறைய லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பான ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மீன லக்னமாக வந்து புதன் தசாபதியும் 4 7ஆம் அதிபதி புதன் 11ல் இருக்கும்போது பூமி சம்பந்தமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயம், பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து கேது தேசாவது, கேது 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளும் கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுறது, கொஞ்சம் எமோட்டாக மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். தேவையில்லாத விஷயத்தை போட்டு பேசிக்கிறது, சண்டை போடுறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. எதுக்கு சண்டை போடுறோன்னு முதல்ல வந்து யோசிங்க. சும்மா சின்ன விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயத்தை வேறு ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக சண்டை போடுறதுன்ற மாதிரி விஷயங்களை விட்டுட்டு சண்டை போடுறதுனால என்ன லாபம் வருதுன்னு பாருங்கள். கோவப்படுறதுலேயும் வந்து ஒரு லாபம் இருக்கான்னு பாருங்கள். அது சும்மா ஒரு 5 ரூபா 10 ரூபா ஐட்டத்துக்கெலாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணுறதுலாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். அது முதல்ல யோசிச்சுக்கோங்க, ஓகேங்களா.
ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. அதாவது மீன லக்னமாக இருந்து அந்த சுக்கிர தசா புத்தி அந்தரங்கள். ஸோ சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கணும் வந்து 3 8ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது உச்சமாகுது. பட் உச்சமாகிறது வந்து பார்த்திங்கன்னா அது 3 8ஆம் அதிபதி தேவையில்லாத சந்தேகங்கள், புதுசாக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நான் பண்ண போகிறேன், அங்கே கூப்பிட்றாங்க அங்கே கூப்பிட்றாங்க, அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன், ஏதாச்சும் பண்ணிவிட்டு அவர் மாட்டிப்பீங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஒரு மாதம் வந்து எந்தவித ஒரு புதிய விஷயத்துலையும் இறங்காமல் இருக்கிறது. பெண்கள் விஷயங்கள் ஆண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னமோ கிளாமராக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது வளைஞ்சிங்கன்னா அது போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிற ஒரு மாதமாக தான் இந்த மாதிரி ஒரு மாதம் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குறது மாத்ரு தோஷம். ஸோ மாத்ரு தோஷம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாயார் வழியில் வந்து ஜெனட்டிக்காகவும் வரும். அதே நேரத்தில் வந்து ஒரு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏற்படுற ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு அது தோஷமாக கன்வெர்ட் ஆகி வருங்க. ஸோ இதுதான் வந்து மாத்ரு தோஷமாக வருது. ஸோ இதில் வந்து மேஜராக வந்து என்னென்னா 4ஆம் அதிபதினு சொல்லுவோம். ஸோ 4ஆம் அதிபதி உங்களோட லக்னத்துலேருந்து ஒரு 4ஆம் அதிபதிக்கு ஒரு மாந்தி தொடர்போ இல்லை ஒரு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்போ இருக்கும்போது அந்த மாத்ரு தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு வந்து தாயாருக்கும் நமக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஸோ அம்மாவை விட்டு நம்ம பிரிஞ்சு போகிற மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இந்த மாத்ரு தோஷம் கொடுக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்தா நிலை அந்த பூமி மனை வாங்குறதுலையும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளங்களை வந்து இந்த மாத்ரு தோஷங்கிறது கொடுத்துரும். ஸோ ஏன்னா 4ஆம் இடம்னும்போது அதையும் பாதிக்கும், இல்லை இதில் ஒரு பாதிக்கும் வச்சுமே ஏதோ ஒரு செக்டாரில் வந்து நம்ம கையை வைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுவும் பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாகவும் வந்துடும். ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா கும்ப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 4 9ஆம் அதிபதி சுக்கிரன் பாதகாதிபதி தான். ஸோ அந்த மாதிரி பாதகாதிபதியாக 4ஆம் அதிபதி வரும்போது இந்த தோஷம் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்காக வரும். சம்டைம் வந்து நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ஏடாகுளம் பண்ணியிருப்பாங்க, இல்லை நம்ம அப்பா அம்மாவே வந்து ஒரு சில தவறு பண்ணுறதுனால அதனால் ஏமாற்றி சொத்தை பிடிங்கி வைக்கிறது. ஸோ ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து நம்ம மாற்றுறது, அம்மா வழி சொந்தத்தில் வந்து எவனா போட்டு தாக்குறது, சொத்துக்காக ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயங்களால் வந்து வர சாபங்கள் வர கோபங்கள் தான் வந்து மாத்ரு தோஷமாக மாறும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னங்க பண்ணலாம்? ஸோ இதுக்கு வந்து காரகதை. ஸோ 4ஆம் அதிபதி தாய் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்கிற இந்த தோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்தவரை வந்து நிறைய நீர் ஆகாரங்கள், நீர் சம்மந்தமான பொருட்கள் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த நீர் மோர் கொடுக்கறது, தண்ணி பந்தல் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப சூப்பர். அப்படி இல்லைனா கூட அன்னதானம். ஸோ அன்னதானம் நிறைய பண்ணும்போது நமக்கு வந்து இந்த தோஷங்களுடைய அளவு வந்து கண்டிப்பாக கம்மியாகுங்க. ஸோ நம்ம வந்து அன்னதானம் அதிகமாக இது வந்து நிறைய கோயில்களில் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் அனாத ஆசிரமங்கள் இதெல்லாம் வந்து அக்கார்டிங் டு நம்மளுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தானங்கள் பண்ணும்போது இந்த தோஷங்கள் வந்து படிப்படியாக கம்மியாகுங்க. ஸோ எல்லாமே எந்த தோஷமும் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு இங்கிலீஷ் மெடிசின் போட்டால் எப்படி ஜுரம் கம்மியாகுமோ உடனே ஆகாது. இது வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே வர ஒரு நட்சத்திரமோ ஒரு கரணமோ அந்த ஒரு திதியோ சம்மந்தப்படும் போது இந்த தோஷங்கள் கண்டிப்பாக விலகும். ஸோ அதுவரை வந்து நம்ம வந்து இந்த தோஷங்களை வந்து என்ன பண்ணோன்னா இருக்குன்னா நீங்கள் இந்த பரிகாரங்களை வந்து கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பண்ண நமக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 10% 15% அப்படியே கம்மியாகிட்டே வரும். நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து அது இல்லாமல் போகும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இதை வந்து நமக்கு வந்து நிறைய உண்மையான இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இன்னும் வரும் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து உதாரணமும் கண்டிப்பாக வந்து இது பண்ணிட்டு வாங்க. அன்னதானம் பண்ணிங்கன்னா அந்த மாத்ரு தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம விட்டு விலகும். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரனுடைய மனைவி, ஸோ பார்வதியினுடைய சொர்ணாம்பிகை பாலாம்பிகை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மனைவி இருக்கிற அந்த சொர்ணாம்பிகை பாலாம்பிகை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி இந்த 2 விஷயங்களை பண்ணி வரும்போது கண்டிப்பாக இந்த மாத்ரு தோஷங்கிறது வந்து கண்டிப்பாக விலகும். பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். வணக்கம்.